சரித்திர புகழ் வாய்ந்த மாவட்டமாகவும் ஒரு பெருமை மிகுந்த மாவட்டமாகவும் விளங்குகின்ற இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் சிறப்புரை ஆற்ற வந்திருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவமாக மரியாதையாக இருக்கிறது. இந்த குமரி மாவட்டத்திற்கென்று சில சிறப்புகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து இந்த குமரி மாவட்டத்துக்கு ஒரு சிறப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா, வடக்கே இமய முதல் தெற்கே குமரி வரை இந்த நம்மளோட பாரத நாட்டோட எல்லையை ஒரு நிர்ணயிக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். இதே இராணுவத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அப்படிப்பாங்க. அப்போ உலகம் பூரா தெரியக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற மாவட்டம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் எங்கள் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பளித்து இங்கு சிறப்புரையாற்ற அழைத்த எங்களது பாசமிகு நாகர்கோவில் மண்டல தலைவர் திரு கே விஜயகுமார் அவர்களுக்கும் பி அர்ஜுன் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் பொருளாளர் ஏ சந்திரன் அவர்களுக்கும் மண்டல இணை செயலாளர் சகோதரர் கணேசன் அவர்களுக்கும் தலைவர் மற்றும் மாநில அமைப்பு செயலாளர் எனது அருமை சகோதரர் ஐயாதுரை அவர்களுக்கும் நமது மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஐயா கதிரேசன் அவர்கள் சார்பாகவும் எங்களது தேனி மாவட்டத்தின் சார்பாகவும் என் நன்றியையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நலமீட்பு சங்கம் ஆரம்பிச்சது அப்படிங்கிறது யாருக்கு போட்டியாகவோ யாருக்கும் பொறாமையாகவோ தொழிலாளியை வச்சு சம்பாதிக்கணும்னு ஆரம்பிச்ச சங்கம் அல்ல. சுமார் 6-7 ஆண்டுகளாக ஒரு டிஏ வழக்கு நடக்குது. எந்த தொழிற்சங்கத்தை கேட்டாலும் வழக்கு நடக்குதுன்ற ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்களே ஒழிய தொழிலாளிக்கு அதை பத்தின எந்த ஒரு புரிதலையுமே அவங்க தொழிலாளிக்கு கொடுக்கல, எந்த ஒரு சிந்தனையுமே தொழிலாளிக்கு அவங்க சொல்லல. இப்படி இருக்கையில நமது மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கதிரேசன் அவர்கள் நலமீட்பு சங்கமும் தொடங்கி அதுல ஒரு வலைத்தளத்தை ஆரம்பிச்சு எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு அமைப்பை உருவாக்கி அதுல இருந்து உருவானதான் இந்த நலமீட்பு சங்கம். இப்போ நலமீட்பு சங்கம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கோவை பேரவையோ ரேவாவோ குறை சொல்லணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை. ஆனால் நம்மளோட வளர்ச்சி பிடிக்காம அவங்க நம்மளை ஒரு திட்டமிட்டே பிளான் பண்ணி ஒரு சில பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம எதிர் பரப்புரை சொல்லிதான் ஆகணும். அது எல்லாம் பேசாமல் இருந்தோம்னா அவங்க நம்ம ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். இதில் இந்த நலமீட்பு சங்கத்தோட செயல்பாடு அப்படிங்கிறது நம்ம சங்கம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ நம்ம இந்த டிஏ உயர்வு வாங்குற வரைக்கும் 100க்கு 100 நலமீட்பு சங்கத்தோட முன்னேற்பாடுகள் முயற்சிகள்னாலே ஒழிய எந்த ஒரு அமைப்பினாலையும் நிச்சயமா கிடையாதுங்கிறத நம்மளால மாறுதட்டி சொல்ல முடியும். அதற்கான ஆதாரங்களும் நம்மகிட்ட இருக்கு. நலமீட்பு சங்கம் ஆரம்பிச்ச பிறகு தொழிலாளர்களுக்கு நம்ம வலைதளத்தின் மூலியமா இந்த நீதிமன்றத்தில் நம்ம எத்தனாவது வழக்கா இது வருது, யார் வாதாடுறா, யார் எத்தனாவது கேஸா வருது, இது அடுத்த வாய்தா எப்போ போடுறாங்க, இப்படிங்கிற விஷயத்தை பூரா நம்ம தொழிலாளிகிட்ட கொண்டு வந்து சேர்த்தோம். அதுக்கு முன்னால எதுவுமே தெரியாது. நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது, அவ்வளவுதான். இப்படி கடந்து வந்துகிட்டு இருக்க காலத்துல கோவை பேரவைன்ற ஒரு சங்கம் நம்ம ரோல்லே இல்லை. ரேவா இருந்தாங்க, அவங்க தொழிலாளர்கள் ஓய்வு பெற்றவர்களும் அதிகமா இருந்தாங்க. அதனால அந்த சங்கம் இருந்துச்சு, அவங்க வழக்கு நடத்தினாங்க. அதுல மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. இந்த ஒரு கூட்டு முயற்சி தான் நம்ம தொழிலாளர்கள். இப்போ நமக்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுமே நம்மளுடைய பணிகாலத்தில் மிக சிறப்பாக பணிபுரிந்து ஒரு தனித்தன்மையோட வெளியே வந்தாளுங்க. மற்ற துறைகளில் கூட ஓபி அடிக்க முடியும். ஆனால் அந்த போக்குவரத்து துறையில் பராமரிப்பாக இருக்கட்டும், டிரைவர் அண்டெண்டாக இருக்கட்டும், ஆபீஸ் ஸ்டாஃபாக இருக்கட்டும், நம்ம போக்குவரத்து பிரிவில் இருக்க டிராபிக் சூப்பர்வைசராக இருக்கட்டும், அனுதினமும் அவர்கள் உழைத்தால்தான் இந்த போக்குவரத்து கழகத்தை நம்ம நடத்த முடியுங்கிற ஒரு இடத்துல இருந்து நம்ம போக்குவரத்து கழகத்தை காப்பாற்றி கொடுத்துட்டு வெளியே வந்திருக்கோம். நம்ம பணிபுரிந்த காலத்தில் சேஸ் கட்டாத வண்டியை ஓட்டியிருக்கோம், டயர் இல்லாமல் வழிகட்டுக்கு வண்டி இருந்ததை பார்த்துருக்கோம், சாதா ஸ்டேரிங்கில் ஓடின டிரைவர் டேர்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமையில இல்லை. ரோடு பூரா வலிக்கு மாதிரி ரோடு போட்டு பூரா பவர் ஸ்டேரிங் வண்டி. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு இந்த போக்குவரத்து துறையை காப்பாற்றணுங்கிற அந்த எண்ணம் இல்லை, அவங்ககிட்ட அது விதைக்கப்படலை. எல்லாமே சங்கத்தில் சந்தா மட்டும் வாங்கினா போகுன்ற மாதிரி இருக்கையில நம்ம மட்டுமே அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும், அவனே உள்ள கொண்டு வரணும் அப்படின்றது நலமீட்பு சங்கத்தோட ஒரு எண்ணம். ஏன் அவனை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம்னா, அந்த தொழிலாளி நம்மளுடைய காலையோட நம்ம சகோதரர் சொன்னார், ஆட்டோவில் ஏறணும் மனுஷன் பாட்டிக்கிறாங்க, நாங்களே வாங்கி கொடுத்தோம், 1000 ரூபாய் டொனேஷன் கொடுத்துருப்போம் அப்படின்னு. இப்போ இவ்வளவு மோசமாக சங்கங்கள் நடத்துறாங்க. ஆனால் நம்மளால அதையும் நம்பி போயிட்டே இருக்கு ஒரு கூட்டம். இப்போ நம்ம மற்ற சங்கத்தை குறை சொல்றதா இல்லாட்டி கூட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது நம்மளோட கட்டாயம். அந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தி நம்ம தொழிலாளர்கள் இன்னும் இழந்த சலுகைகள் நிறைய பெற வேண்டும்ன்றது தான். இப்போ நம்மளுக்கு இன்னும் டிஏ உயர்வு வர வேண்டியது இருக்கு, அரியர் வர வேண்டியது இருக்கு. இப்போ கோவை அந்த அபிடவிட்ல இவரே நம்மளே சொல்றாரு, அண்ணன் நம்ம சகோதரர் விஜயகுமார் நம்ம
பண்ணுவான், கேஸை முடிக்க விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. நீதித்துறையில் இருக்கிறவங்க சொல்லலாம், இந்த வழக்கு முடிவு நீ 3 வருஷம் ஆகுன்னு. கேஸ் போட்டவரை சொல்றாரு 3 வருஷம் இழுக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப இதெல்லாம் தொழிலாளி மடைமாற்றம் செய்யற வேலை. இப்ப தொழிலாளர்கிட்ட போய் என்ன செய்யறாங்கன்னா 500 ரூபாய் சந்தா, 1000 ரூபாய் டொனேஷன் கொடுத்து, நீ எதுக்கு போராட்டத்துக்குலாம் வரவேணா, போராட்டத்துக்குலாம் நான் கூப்பிட மாட்டேன், நீ வீட்டிலே இருக்கு அப்படின்னா, இது நம்ம போக்குவரத்து தொழிலாளிகளோட போர்மனத்தை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு விஷயம். இவனை எங்கேயுமே போகாதுன்னு வீட்டிலே இருக்கு நான் சொல்ற மூணு துட்டு கொடு அப்படின்னா இது ஒரு நல்ல பண்பு அல்ல. இப்ப நம்ம தொழிலாளர்களை மடைமாற்றம் பண்றதுன்னு ஒரு கூட்டம் இருக்கு. இப்ப இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் எழுச்சியா இன்னும் நம்ம சங்கத்தோட கருத்தை வழிபடுத்தினா நல்லா இருக்கும். அடுத்து நம்ம இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பணப்பலன் கொடுத்தாங்கல்ல, இந்த 60 வயசு வரைக்கும் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு 25 மாசத்துக்கு பிறகு ஒரு 15 மாசம் கொடுத்துருக்காங்க. இந்த 15 மாசம் வரைக்கும் எப்படின்னா 60 வயசு வரைக்கும் வேலை பார்த்துட்டு இந்த பணப்பலனே பெறாமல் ஒரு 150 தொழிலாளி இறந்துட்டாங்க. 60 வயசு வரைக்கும் ரவா பாலா முடிச்சு வண்டி ஓட்டி டிக்கெட் கொடுத்து பராமரிப்பு பிரிவுல இருந்து இம்புட்டில வேலை பார்த்தாரு, பணப்பலனை கையில பார்க்காம ஒரு 100-150 தொழிலாளி தமிழ்நாடு கூட இறந்துட்டாங்க. இது வேற எந்த துறையிலுமே அரசு துறையில இல்லாத ஒரு கொடுமை. காரணம் என்னன்னா நம்மகிட்ட ஒற்றுமை இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு சங்கத்தை அப்பப்போ உருவாக்கி தொழிலாளி பிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்மள தொழிலாளிகள் வெளியே போயில வெறுக்கையோட தான் அனுபவத்தை நிர்வாகம். இப்ப இதே இபிஆ இருக்கட்டும், பாய் எல்லா துறையுமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எல்லா சலுகைகளும் ஈஸியா கிடைச்சது. ஆனா அந்த போக்குவரத்து துறை மட்டுமே நம்மளுக்கு ஒரு புறக்கலப்படுது. காரணம் என்னன்னா நம்மகிட்ட ஒற்றுமை இல்லாத, யாரு என்ன சொன்னாலும் நம்பிக்கை செம்மறியாட்டு கூட இப்படியே போயிடுறது. அவனை 2 கேள்வி கேட்டா தானே நல்லது கிட்ட தெரியும். நேற்று வந்தாலும் கூட ஒரு பதிவு போட்டு நம்ம சகோதரர் கம்பத்கர் சான் செல்வராஜ் என்றவர் நம்ம ஓய்வு பெற்ற தொழிலாளிகளோட பிள்ளை படிச்சுட்டு இருக்கல ரிட்டையர்ட் ஆகிட்டா, அவர்கள் தொடர்ந்து கண்டினியூவா படிச்சு படிப்பு முடிக்கிற வரைக்கும் போக்குவரத்து கழகத்தில் இலவச பஸ் பாஸ் கொடுக்கணும் அப்படின்றது மாதிரி நம்ம மாநில தலைவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. செயலாளர் பொதுச்செயலாளர் தலைவரோட வேண்டுகோளின்படி பொதுச்செயலாளர் போய் அங்க கோரிக்கை வைக்கிறார் லோனாதான். அதை பரிசீலனை பண்ணி அதை எடுத்துக்கிட்டு அந்த சலுகையை கவர்மெண்ட் முடிச்சது. அந்த விஷயத்தை வீடியோ எடுத்து நம்ம குரூப்ல பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ போட்டவர் யாருன்னு பார்த்தா கோவை பேரவை சேர்ந்தவர் சான் செல்வராஜ் பேரு, அவர் ஆபீஸ் ஸ்டாஃப். இன்னைக்கு காலையில நான் சகோதரர் மணியண்ணன் ரூம்ல இருக்கேன், அவர் போன்ல கூப்பிட்டாரு, அண்ணே நான் கோவை பேரவையிலிருந்து வெளியே வந்துட்டேன். நான் அப்ப கேட்டேன், நீங்க எனக்கு எங்க சங்கத்துக்கு இவ்வளவு பெரிய விளம்பரத்தை கொடுத்துருக்கீங்க, தமிழ்நாடு கூட உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் ஜான் அப்படின்னு. நான் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன், உங்க சங்கத்துல இணையணுன்ற இடத்துல இருக்கேன். நான் ஏன்னா இங்க பூராவே ப்ராடா இருக்கேன், துட்டு அலையிறாங்க, கூட என்னால பயணிக்க முடியாதுங்க, அதனால நான் உங்க சங்கத்துல சேர்றேன்னாரு. மாநில தலைவர் உங்களோட நாங்கள் சேர்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி. இப்படி விஷயம் புரிந்தவர்கள் நம்ம சங்கத்தை பத்தி தெரிஞ்சவங்க நம்மகிட்ட கண்டிப்பா சேருவாங்க. நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம தொழிலாளியை வச்சு சம்பாதிக்கிறதுக்காக அந்த சங்கத்தை நடத்தல, தொழிலாளிகளுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்ன்றதுக்காக இந்த சங்கத்தை நடத்தணும். நம்ம தலைவரே ஆரம்பத்திலே சொன்னாரு, இந்த டிஆர்ஏ போட்டோம்னா எந்த மாவட்டத்திலையும் நம்மளால யாரையும் கட்டாயப்படுத்தி பணம் வாங்கிக்க கூடாது. நம்ம இன்னும் முழுமை பெறல, தொழிலாளிகள் முழுவதுமாக பென்ஷனரியை முதற்கொண்டு வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களா பார்த்து ஒரு நிதி கொடுத்தா வாங்கிக்கக்கூடிய யாரையும் நம்ம கட்டாயப்படுத்தி நிதி வாங்கக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் இந்த அரியர் போட்டதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சங்கமுமே நிதி வசூல் பண்ணியிருக்காங்க. நம்ம நலமீட்பு சங்கத்தை தவிர யாருமே யாருடைய இது வரைக்கும் ஒரு 50 ரூபா 100 ரூபா கூட நம்ம டொனேஷன் கொடுங்கன்னு நம்ம கேட்கலாம். ஆனா விருப்பப்பட்டு இப்ப நான் போன மாசம் தேனி மாவட்டத்தில் நடத்தின ஒரு கூட்டத்துல நான் சகோதரர் கண்ணன்கிறவர் தானாக ரூபாய் 5000 சங்கர வளர்ச்சி நிதியா தரேன் அப்படின்னு வந்தாரு. அப்ப அவர் இண்டிவிஜுவலா எதாவது வீட்டுல தரேன்னாரு. அது தப்பு, வீரமணியில் கூட்டம் போடுவோம், நீங்க கூட்டத்தை நீங்க சொல்லிட்டு கொடுக்கணும், நாங்க வற்புறுத்தி வாங்கணும்னு. அவரே கூட்டத்தில் யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் இந்த சங்கத்தோட செயல்பாடை பாராட்டி நானாக ரூபாய் 5000 நான் வளர்ச்சி நிதியாக தருகிறேன். அப்படி தொழிலாளி மனக்கசப்பு இல்லாம முன்வந்து கொடுக்கறத வாங்கி நம்மளோட சங்க வளர்ச்சி வச்சுக்கலாம். சங்க வளர்ச்சிக்கு ஒரு கூட்டம் போறோம், ஒரு மண்டபத்துக்கு ரூபாய் கொடுக்கணும், ஒரு ஏக்கர் இடத்துல மனு கொடுக்கணும், அதுக்கு செலவு கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காங்க. வேற தொழிலாளிகிட்ட வாங்கி நம்ம அனுபவிக்கிறது இல்லை. ஆனா இந்த மற்ற சங்கங்கள் எல்லாம் பார்க்கல இதை ஒரு பார்ட் டைமாவே வச்சுக்கிறாங்க. வீட்டுல போய் கதவு தட்டி அவனை கூப்பிடுறது வழிப்பறி மாதிரி ஆகி போச்சு இப்ப தொழிற்சங்கங்களோட நிலைமை. இது மாதிரி நிலைமைகள் மாறணும். அடுத்து இன்னொன்று என்னன்னா, நம்ம கழகம் சார்பாக இன்னும் 10 மாதம் பணம் வழங்க வேண்டியிருக்கு. நம்ம ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு எப்படி டிசம்பருக்குள்ள கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் நம்ம மாநிலத்திலிருந்து நம்மளோட நிர்வாகிகள் இந்த மேலிருந்து இப்ப கரண்ட் வரைக்கும் போட போறாங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு வேண்டிய சகோதரர்கள் அவங்களுக்கு தகவல் சொல்லுங்க. பணம் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுன்னா பணம் வாங்குற தொழிலாளியோட நம்பரை போய் டெப்போல வாங்கி
மாட்டேங்குது. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வசூல் பண்றாங்க. நாங்க தான் வாங்கி கொடுத்தோம், எங்களுக்கு ஒரு 5000 2000 3000 அப்படிங்கிற மாதிரி பண வசூல் பண்றாங்க. அப்ப தொழிலாளிகள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நீ பாடுபட்டு 60 வயசு வரைக்கும் உழைச்சு உன்னுடைய காசை வாங்குறதுக்கு நீ யாருக்கும் கப்பம் கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. சொல்றவர் யாரும் உனக்கு கேட்டு ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுக்க போறதில்லை. உன்னுடைய உரிமை, உன்னுடைய கடமை, உன்னுடைய உரிமையே நிர்வாகம் கொடுக்குது. நீ உன்னோட உழைப்புக்கான பணப்பலனை வாங்குறதுக்கு நீ யாருக்கும் சந்தா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பணப்பலன் தரணுங்கிற அவசியம் இல்லை. அது உன் உரிமையை பொறுத்த விஷயம். நீங்க நாகமண்டலத்தில் இப்படி சகோதரர்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த சங்கத்தோட செயல்பாடு நல்லா இருக்குது அப்படிங்கிற